அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் சிந்து. ஃபஸ்ட்டு இப்போது சனா ஃபாத்திமா. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது எங்கள் வீட்டுக்காரனால தான். நானாக தான் அவரை படிக்க இங்கே அனுப்புனேன். அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் சூழ்நிலை என்னால் திருப்பி அவர் கூட ஏற்றுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி நான் உங்கள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமுச்சு விட்டுட்டேன். அமுச்சு விட்டு அவர் இங்கேயே வந்துட்டார். வந்துட்டு நான் அப்பா சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டு வேண்டாம், எனக்கு இவரை வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இவர் இங்கேயே தான் இருந்தார். நான் குழந்தைகளை வச்சுட்டு தனியாகவே தான் இருந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இவர் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு உமன் பாய் ஃபோன் அடிப்பார். என்ன ஏதோ சொல்ல வரீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இவர் இப்படியே இருக்க முடியாதுல்ல, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கேட்பாரு. நானே சொல்லுவேன், அவருக்கு வேறு நிக்கா பண்ணி வச்சுருங்க, நிக்காக்கு நானே வரேன்னு கூட சொல்லியிருக்கிறேன். அந்தளவுக்கு வேண்டாங்கிற மாதிரி இருந்துட்டு காலப்போக்கில் இவர் அமுச்சு வச்சுன்னா நிறைய பேர் மிரட்ட ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கீங்க, இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பித்தாங்க. ஊரை பற்றி தான் தெரியுமே, நான் 1ன்னா 9ம்பாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அக்கீம் பாய்க்கு ஃபோன் அடித்து சொன்னேன், கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவருக்கு சொன்னானே, அவர் இருந்துட்டு தைரியமாக இருங்கம்மா, நாங்கள் இருக்கோம், எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம், எல்லாத்துக்குமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்தில் என்னை மிரட்டின ஆள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இவங்க எனக்கு இது இப்படி செய்யணும்ல அவசியமே கிடையாது. சொந்த அப்பா எனக்காக எதுவுமே பண்ணலை. எனக்கு அவர் நின்று என் சகோதரி கஷ்டப்படக்கூடாது, என்னை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற இதுக்கு உடனே இது பண்ணாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு இஸ்லாத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், இதனால தான் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இதில் போனால் இவர் திருந்துவார், குடும்பத்தை பார்ப்பார், நாங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து நிறைய இது பண்ணி வேண்டாங்கிற மாதிரி வெறுத்து, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மூலியமாக நான் இல்லை இப்படி போய் மாறினா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு இவரே சொன்னார். சொல்லி சரின்ட்டு நானே போய் வக்கீலெல்லாம் பார்த்து எல்லாம் முறைப்படி இங்கே அமுச்சு வச்சு எல்லாம் இது பண்ணி, இவர் படித்து முடித்து வரும்போது எங்கள் அப்பா வேண்டாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷமே எங்கள் அப்பா பேச்சை தட்டாமல் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு அவர் கிளம்பி இங்கே வந்துட்டார். வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பார், நான் எடுக்கவே மாட்டேன். இவருக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு வெறுத்து டைவர்ஸே எனக்கு வேணுங்கிற அளவுக்கு இருந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, நிறையா கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் நிறைய கேட்டுட்டேன் மற்றவங்க சொல்லி. அதனால் சரிப்பா, குழந்தைன்னா எனக்கு அப்பா தான் வேணும், எனக்கு எல்லாமே அப்பா தான், எனக்கு அப்பா இல்லையாங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு நானாக ஃபோன் அடித்து வந்தார். ரம்ஜான் முடிஞ்சு அவராக வந்தார். வந்துட்டு கூட நான் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இதுலேயே வேண்டான்ட்டு இருந்துட்டு மறுபடியும் வரும்போது கம்பெனி வாசலில் நிற்பார். நிற்கும் போது கூட நான் என் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன், அப்படியே அமுச்சு விட்ருவேன், நீ வராத போ அப்படின்லாம் சொல்லி அமுச்சு விட்ருக்குறேன். ஆனால் ரொம்ப இவரை கஷ்டப்படுத்திட்டேன். இல்லைங்களே, மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி என் வாழ்க்கையை நிறைய தொலைச்சிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு, ஆனால் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன், சாரி, நிறைய அவரை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு, உமான் பாய்க்கு, சப்ருதீன் பாய்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு அப்பா மாதிரி அவர் இங்கே நான் வரேன்னு சொன்னேன்னு எந்த பேச்சு கேட்கல. நேராக கிளம்பி வாமா பார்த்துக்கலாம், எதுனா நாங்கள் இருக்கோம், எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உமன் பாய் இருந்துட்டு நாங்கள் எல்லாம் இருக்கோம், எதுக்கும் பயப்படாமல் கிளம்பி வாங்கன்னு சொல்லி கிளம்பி வர்றதுக்குள்ளேயே எனக்கு வீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் என் பசங்களுக்கு படிப்பு முதல் கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், சொந்த ஊரை விட்டுட்டு வந்தாலும் யாருக்குனாலும் கஷ்டம் இருக்கும்ல, விட்டுட்டு வந்தாலும் நான் இங்கே வரும்போது இத்தனை சொந்தம் எனக்கு இருக்குது, இவங்கள மீறி எனக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி இப்போ இருக்கேன். அந்த ஊருக்கு போனால் கூட எனக்கு எப்படா இங்கே வருவான்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சொந்தத்தை விட்டுட்டு அங்கேன்னா முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க எல்லாருமே, இங்கேன்னா அப்படி இல்லை, எதுனாலும் வெளிப்படையாக இருக்காங்க எல்லாரும், நம்மளுக்காக யோசிக்கிறவங்க இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே.
அதனால் என் பையன்லாம் ஏற்றுக்குவான்னு நான் நினச்சே பார்க்கலாம். ஆனால் இப்போ அவன் குரான் எடுத்து நல்லா ஓதுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் தைரியமாக இருக்கான். எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்குது. எப்படினாலும் இங்கே விட்டுட்டு போனாலும் என் பையனை அவன் இருப்பான். என் பையன் என் பொண்ணு இப்போ பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்ல. குடும்பத்தையே பார்க்காத ஆள் இப்போ குடும்பம் 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 இது மட்டும்தான் அவரோட வாழ்க்கையே. வேற எதுவுமே அவர் கண்ணை மூடினாலும் சரி முழிச்சாலும் சரி குடும்பம்தான் முக்கியம் எனக்கு. அதை விட்டுட்டா நீங்கள் இல்லைன்னா அந்த மாதிரி அப்படி இருக்கிறாரு. வேற யாராக இருந்தாலும் நெசமலிமா நிற்காத பண்ணியிருப்பாரு. நீ விட்டுட்டு போனால் என்ன அப்படின்லாம் இருப்பார். ஆனால் எனக்காக இருந்த ஒரே ஆள் இவங்க தான். நிறைய என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். எங்களை இங்கே கொண்டு வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. எங்களுக்காக நான் வந்து எல்லாருக்காக துவா செய்கிறேன். எனக்காக நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. எங்களுக்காக சப்ருதீன் பாய்க்கு, உமான் பாய்க்கு, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எங்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து இங்கே நின்று நாங்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கிறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான். நாங்கள் என்ன சொல்கிறது, நாளாக மாலை போட்டால் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு நடந்து போவோம். பாத யாத்திரை போய் நடந்து போய் சாமி பார்க்க முடியாது. படிக்கட்டிலே நின்றுட்டு திரும்பி வருவோம். இங்கே அப்படி இல்லை, இங்கே நின்று துவா கேட்டால் அடுத்த நிமிஷம் நடக்கும். அந்த அளவுக்கு என் நம்பிக்கையே இல்லாமல் அந்த அளவுக்கு இப்போ நம்புகிறேன். இருக்கிறாரு அல்லாஹ் ஒருவரே இருக்கிறாரு. நம்மளை பார்த்துட்டு இருக்கிறனால தான் ஒன்று பார்த்து நம்மளுக்கு எது நல்லதோ அதை நல்லதாக செஞ்சு தராரு அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னை அம்மா ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னாங்க. இப்போ அம்மா எல்லாத்துக்கும் வந்து நில்லு, அவரையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதல்ல அவர் கூட்டிகிட்டே வராதாம்பாங்க. இப்போ எல்லோரும் வரமாக இருந்தால் வீட்டுக்காரோட வா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு. அந்த மரியாதை எப்போவுமே இருக்கும். உண்மை சொல்லப்போனால் இஸ்லாத்தில் இருக்கிறனால தான் அந்த மரியாதை அவருக்கு இருக்குது. மற்றபடி அந்த இதில் இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக வீட்டு வாசப்படியில் கூட நிறுத்தியிருக்க மாட்டாங்க எங்களை. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க நிறைய பேர். அவரை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வெறுத்து போய் நானா வேண்டாங்கிற அளவுக்கு நம்மளை பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க அங்கே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமை தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும். இதை பார்க்கும் போது இந்த மாதிரி நம்மளும் முதலையே இருந்திருக்கலாமோ, நம்ம ஏன் அதில் பிறக்கல, இப்படி பிறந்து ரொம்ப இருந்த வாழ்க்கையை நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டனோ அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். மாஷால்லா இப்போது எனக்கு கிடச்சிருக்க வாழ்க்கை இதுக்கு மேலே நான் கரெக்டாக இது பண்ணிக்குவேன். என்னென்னா எங்கள் வீட்டுக்கார நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் வா போன்னு பேசுவேன். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்காக எனக்கு துவா கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை மாற்றிட்டு எங்கள் வீட்டுக்கார மரியாதையாக பேசணும், எல்லாம் இது பண்ணணுன்ட்டு கொஞ்சம் துவா மட்டும் கேளுங்க. குழந்தைங்கள எல்லாரும் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து நான் மஃபுராக்காகிட்ட தான் எல்லாம் மதர்சா இதெல்லாம் போகிறேன் படிக்கிறேன், நல்லா சொல்லித்தராங்க. முதல்லலாம் பயந்துட்டு நான் மதர்சாவே போக மாட்டேன்ட்டு அழுக வந்துருச்சு. உமான் பாய் கிட்ட போய் சொல்லிட்டேன், பாய் நான் மதர்சா நான் போகல, எனக்கு அது பார்த்தா பயமாக இருக்குது நான் போகலன்னு. அவர் தான் சொன்னார், தைரியமாக நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மறாத நான் போன அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன், நல்லா படிக்கிறேன். ஆனால் அதில் இருக்கிறத விட இது ரொம்ப ஈஸின்னு இப்போ நான் கற்றுக்கிட்டேன். துவா கேளுங்க எனக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.